குட் மார்னிங் கேர்ள்ஸ். இன்றைக்கி நம்ம 5th யூனிட்டினுடைய போயம் தான் பார்க்க போகிறோம். த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ். இது வந்து உங்களுக்கு மெமரி போயம். அந்த பக்கத்தில் ஸ்டார் இருக்குது. ஸோ சீக்ரெட் அப்படின்னா ரகசியம். இந்த போயமை எழுதினவர் பேர் வந்து ருட்யார்ட் கிப்ளிங். ருட் ஆர்யூடி ருட் YARD யார்ட் ருட்யார்ட் கிப் KIP LING கிப்ளிங். சரியா? இந்த ருட்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறவர் யார்? ருட்யார்ட் கிப்ளிங், இந்த மீசக்காரர் தான் ருட்யார்ட் கிப்ளிங். இவர் வந்து டிசம்பர் 30, 1865 நம்ம இந்திய நாட்டினுடைய பாம்பேன்ற இடம் இருக்குல்ல, அங்கே பிறந்திருக்காரு. ஹி வாஸ் எஜுகேட்டட் இன் இங்கிலாந்து. இவர் வந்து படிப்பை எங்கே முடித்தார்? இங்கிலாண்டில் முடித்தார். ஆனால் ரிட்டர்ன் டு இந்தியா, திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டார். எப்போ? 1882. எ டிகேட் லேட்டர், டிகேட் அப்படின்னா 10 வருடங்களுக்கு பிறகு, கிப்ளிங் மேரிட் கேரோலின் பாலிஸ்டர். கேரோலின் அப்படிங்கிற அம்மா வந்து ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அண்ட் செட்டில்ட் இன் பிராட்டல்போரோ, வெர்மோண்ட், வேர் ஹீ ரோட் த ஜங்கிள் புக். இவர் வந்து திருமணத்துக்கு பிறகு தான் இந்த இடத்துல செட்டில் ஆகி ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு புக்கை வந்து எழுதினார். இந்த ஜங்கிள் புக்கு வந்து நீங்கள் இப்போ ஸ்டார் மூவிஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் டிவியில் கூட டப்பிங்கில் போட்டாங்க. த ஜங்கிள் புக்குன்னு ஒரு படம். மௌக்லி அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் வந்து காட்டில் தனியாக வாழ்வான். அவனுக்கு வந்து பகீரா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பெரிய கரடி, இதெல்லாம் வந்து ஃப்ரெண்டாக இருக்கும், வளர்க்குங்க. இந்த கதையை வந்து எழுதினவர் வந்து இவர் தான், ருட்யார்ட் கிப்ளிங். அமாங் அ ஹோஸ்ட் ஆஃப் அதர் ஒர்க்ஸ், அதாவது நிறையா புத்தகங்கள் அவர் எழுதியிருந்தாலும் இந்த ஜங்கிள் புக் அப்படிங்கிற கதை தான் இவரை வந்து உலகத்துக்கு ரொம்ப அடையாளம் காட்டுச்சு. இதுதான் சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து, கிப்ளிங் வாஸ் த ரெசிபியன்ட் ஆஃப் 1907 அப்போ வந்து நோபல் ப்ரைஸ் வந்து இவருக்கு தான் கிடச்சிச்சு. அவர் வந்து எப்போ இறந்தார்? 1936 இறந்துட்டார். இப்போ இந்த போயமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த போயம் வந்து ரொம்ப குட்டி போயம் தான். த போயம் டீல்ஸ் வித் த ப்ராப்ளம் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேஷன். அதாவது இந்த காலத்தில் எல்லாமே வந்து டெக்னாலஜிக்கு அடிபணிஞ்சு நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜியினுடைய பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த போயம். இந்த பிகினிங், ஆரம்பத்தில், த ரீடர் கெட்ஸ் இன்ஃபார்ம்டு. ரீடர்னால் நம்ம தான். நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அபவுட் ஹவு மெஷின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. மெஷின் வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு முதல்ல வந்து நமக்கு தெரிய வருது. அடுத்து, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தே நீட். அந்த மிஷின்ஸை எப்படி நம்ம கையாளணும், இதுதான் இந்த போயமில் இருக்கிறது. ஆஃப்டர்வர்ட்ஸ், அப்புறமேட்டு, த மிஷின்ஸில் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணும் ஹவு தே கேன் சர்வ் ஹியூமனிட்டி. அதாவது மனிதர்களுக்கு இந்த மிஷின்ஸ்லாம் என்னென்ன சேவைகளை செய்ய முடியும் அப்படின்னு இந்த மிஷின்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். The poem ends with the statement that machines, although capable of great deeds. இந்த போயம் முடியும் போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மெஷின்ஸ்னால் நம்மளால் செய்ய முடியாதது கூட செய்ய முடியும். என்னதான் இருந்தாலும், எவ்வளோதான் இந்த மிஷின்ஸ் செஞ்சாலும், ஆர் ஸ்டில் நத்திங் மோர் தேன் கிரியேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். மனிதனுக்கு கீழே தான் இந்த மிஷின்ஸு, மனுஷனுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த போயத்துடைய சாராம்சம். ஸோ இந்த புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர்ஸே வந்து அந்த மிஷின் சம்மந்தப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு 4 லைன்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட பேசுது. அப்போ பேசுகிறவங்க யார்? மிஷினு. அந்த மிஷின் பேசுகிறத கேட்குறவங்க வந்து நம்ம மனிதர்கள், ஹியூமன்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட்டு, we were taken from the ore bed and the mine. நாங்கள் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டோம் அப்படின்னு மிஷின்ஸ் சொல்லுது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஓர் பெட் அப்படின்னா மூலத்தாதுக்கள், அங்கேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி மைன் அப்படின்னா சுரங்கம், இங்கேருந்தெல்லாம் எடுத்து
we are melted அப்படின்னா உருகிறது. ஐஸ்கிரீம் என்ன பண்ணும், மெல்ட் ஆகும், உருகும். அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உருக்குறாங்க. we are melted in the furnace and the pit. ஃபர்னேஸ் அப்படின்னா இந்த உலையில் போடுறதுன்னு சொல்லுவாங்கடா. இந்த நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து ரொம்ப அதிகமான வெப்ப நிலை வந்து இருக்கும். இதுக்குள்ளே வந்து அந்த கரெக்டான வெப்பநிலையை கொடுத்து அந்த மிஷின்ஸை உருக்குறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் என்க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு மூடப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரில் இன் விச் மெட்டீரியல் இஸ் ஹீட்டட். ஏதாவது ஒரு பொருளை வந்து உள்ளே வச்சு ஹீட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம சாதாரணமாக அடுப்பில் வைக்கிற மாதிரி இல்லாமல் அது ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்னவா இருக்குது, துகள்களாக இருக்குதுன்னு பார்த்தோமா. ஓர் பெட் வந்து இந்த தாது பொருட்கள் இதெல்லாம் வந்து துகள்களாகவும் குட்டி குட்டியாக பீஸாக கிடைக்கிறத என்ன பண்ணுறாங்க, எடுத்து மெல்ட் பண்ணுறாங்க, உருக்குறாங்க. எதில், இந்த ஃபர்னேஸில் போட்டு. அண்ட் பிட் அப்படின்னா குழியில் போட்டு. அடுத்து we were cast and rout. W வந்து சைலண்ட் ஆயிரும். ROUGHT rout. அண்ட் hammered அப்படின்னா ஹேமர் அப்படின்னா சுத்தியல். hammered அப்படின்னா சுத்தியல் வச்சு அடிக்கிறது. to design. இந்த பொருட்கள்லாம் வந்து நெருப்பில் இருந்து இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா அடித்து அச்சில் வார்க்குறாங்க. அடுத்து ஒரு சுத்தியலால் அடிக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு டிசைனை வந்து இந்த மிஷின்ஸ் கிட்டேருந்து கொண்டு வராங்க. we were cut. அதை என்ன பண்ணுறாங்க, சரியாயிடுச்சு அப்படின்னா கட் பண்ணுறாங்க தேவையில்லாததை. அண்டு ஃபைல்டு அப்படின்னா அதை தேய்ச்சி வந்து அதோட ஷேப்பை வந்து சரி பண்ணுறது. இப்போ வந்து நம்ம நெயில் கட்டர்லலாம் வந்து இந்த ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் தேய்க்க என்ன பண்ணுன்னா அந்த நெகத்தோட ஷேப்பை வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் அந்த ஃபைல். அண்ட் டூல்டு அண்ட் காஜ்டு டு ஃபிட். அப்புறம் டூல்டு அப்படின்னா டூல்ஸ் வச்சு வேலை பார்த்து. அப்புறம் காஜ்டு அப்படின்னா அந்த ஷேப்பு சைஸு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி தான் ஒரு மிஷின் வந்து உருவாகுது. இப்போ வந்து க்ளாசரியில் பார்ப்போம். இப்போ ராட் அப்படின்னு பார்த்தோம்ல, WROUGHT. ராட் அப்படின்னா அடிக்கிறது, பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப் பை ஹேமரிங். சுத்தியல் வச்சு அடித்து அந்த ஷேப்பை கொண்டு வர்றது. இந்த கேட்டு வந்து ஃபுல்லாக அந்த சுத்தியல் வச்சு அடித்து தான் இந்த டிசைனை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காஜ் அப்படின்னா இதை வச்சு அளப்பாங்க கரெக்டாக இருக்கா. an instrument that measures appearance and quality. அதோடைய உருவத்தை அந்த கரெக்டான சைஸில் ஷேப்பில் இருக்கான்னு பார்க்குறதும், குவாலிட்டி அப்படின்னா அதோடைய தன்மையை பார்க்குறதுக்கும் இந்த காஜ் அப்படிங்கிற அளவுகோலை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, அடுத்த ஸ்டான்ஸாக போயிடலாம். சம் வாட்டர். இந்த மிஷின்ஸ் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணி. சம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி. கோல் அப்படின்னா கறி. அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். அதாவது எங்களுக்கு நாங்கள் உணவு கேட்க மாட்டோம், என்ன கேட்போம், தண்ணி, இந்த கறிக்கட்டைகள் இதெல்லாம் கோல், அப்புறம் ஆயில், இது 3 எண்ணெய் இது தான் கேட்போம். அண்ட் 1,000th of an inch to give us play. இதில் 1000ல் கொஞ்சோண்டு ஒரு இன்ச் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அண்ட் நவ் இப்போ இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க், எங்களுடைய வேலையை நீ கொடுக்கும்போது we will serve you 4 and 20 hours a day. நான் வந்து உனக்காக என்ன பண்ணுவேன்னா 4 மற்றும் 20 மணி நேரம் வந்து வேலை பார்ப்பேன். அதாவது 24 மணி நேரம் ஃபுல்லாக வந்து உனக்காக நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு இந்த மிஷின் சொல்லுது. அப்போ அந்த மிஷினுக்கு என்ன தேவை அப்படின்னா, சில மிஷின்ஸ்க்கு வந்து தண்ணி நீராவியில் ஓடுற மிஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி சில மிஷின்ஸ் வந்து கோலில் கறிக்கட்டை வச்சு அவங்க வந்து இயக்குவாங்க. சில மிஷின்ஸ்க்கு வந்து நம்ம எண்ணெய் போடுவோம், தையல் மிஷின்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம எண்ணெய் போடுவோம். ஸோ இந்த 3 தான் எங்களுக்கு வேணும். இதில் நீங்கள் கொஞ்சோண்டு கொடுத்தாலே நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்லா உங்களுக்காக 24 மணி நேரமும் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மிஷின் சொல்லுது. அடுத்து we can pull, எங்களால் இழுக்க முடியும். அண்ட் ஹால் அப்படிங்கிறது இழுக்கிறது தான். ஸோ 1000க்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. ஹால் அப்படின்னா புல் ஆர் ட்ராக் வித் எஃபர்ட்.
இவன் எப்படி இழுக்கிறான் பாருங்கள், அதுதான் ஹால், இழுக்கிறது. இந்த மிஷின்ஸ் வச்சு இழுக்க முடியும். we can pull, இழுக்கிறது, ஹாலும் இழுக்கிறது தான். அண்ட் புஷ்னா தள்ளுறது. அண்டு லிஃப்ட்னா தூக்குறது. லிஃப்டெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம போத்தீஸ்க்கெலாம் போகும்போது லிஃப்ட் வந்து தூக்கிட்டு போகும். ஸோ அதான் லிஃப்ட்னா தூக்குறது. ட்ரைவ் அப்படின்னா ஓட்டுறது, டிரைவராக இருக்காங்க, வண்டி ஓட்டுறது. சரியா? புஷ் அப்படின்னா தள்ளுறது. அடுத்து we can print, எங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ளோ அப்படின்னா இந்த விவசாயிகள்லாம் வந்து நிலத்தை உழுவாங்கல்ல, அதான் ப்ளோ. அண்ட் வீவ் அப்படின்னா அந்த துணி நெய்கிறது. அண்ட் ஹீட், எங்களால் நெருப்பூட்டவும் முடியும். அண்ட் லைட், எங்கள் மூலமாக வெளிச்சமும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மிஷின்ஸ் செய்கிற வேலைகள். என்னது, ஃபஸ்ட்டு புல், செகண்ட் வந்து ஹால், அடுத்து என்ன பண்ணுறது, புஷ் பண்ணுறது, தள்ளி விடுறது. அடுத்து லிஃப்ட்னா தூக்குறது, ட்ரைவ் ஓட்டுறது. பிரிண்ட்டுனா உங்களுக்கு தெரியும், பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது. அடுத்து ப்ளவ் அப்படின்னா உழுகிறது, நிலத்தை உழுகிறது. வீவ் அப்படின்னா துணிகளை நெய்கிறது. அடுத்து we can run and race and swim and fly and dive. இந்த மிஷின்ஸ் மேலும் என்ன செய்யுது அப்படின்னா ஓட முடியும் மிஷின்ஸால். ஸோ ஓடுது, ரன். அடுத்து ரேஸ்னால் இன்னும் தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்துறது. அடுத்து ஸ்விம் பண்ண முடியும் மிஷின்ஸ்னால். அதே மாதிரி கடைசியாக ஃப்ளை அப்படின்னா பறக்கவும் முடியும். அண்ட் டைவ் அப்படிங்கிறது தண்ணியில் மேலேருந்து குதித்து நீச்சல் அடிப்பாங்கள்ல, அதான் டைவ். அடுத்து we can see and hear and count and read and write. எங்களால் பார்க்க முடியும், கேட்க முடியும், அப்புறம் எண்ண முடியும். நம்ம இந்த பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா பணம் எண்ணுறதுக்குன்னே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ எண்ண முடியும், அப்புறம் வாசிக்க முடியும், அதே மாதிரி எழுதவும் முடியும். இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் இந்த மிஷின்ஸ் மூலமாக நம்ம பண்ணலாம். அடுத்து பட் ரிமெம்பர், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, ப்ளீஸ் அப்படிங்கிறது கெஞ்சி கேட்குறது. ப்ளீஸ் த லா பை விச் we live, நாங்கள் எப்படி வாழ்கிறோம், நாங்கள் யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. we are not built to comprehend a lie, எங்களுக்கு வந்து உண்மை எது பொய் எது அப்படின்னு புரிஞ்சிக்க தெரியாது. காம்ப்ரிஹெண்ட், COMPREHEND, காம்ப்ரிஹெண்ட். இந்த மிஷின்ஸ்க்கு காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது. இந்த அம்மா பாருங்கள், புரிஞ்சுக்கிச்சு, கொஞ்சம் நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்குது, அப்புறம் புரிஞ்சிச்சு. ஸோ இந்த காம்ப்ரிஹெண்ட் அப்படின்னா கிராஸ்ப், அவங்க சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது, அதுதான் அண்டர்ஸ்டாண்ட். இதை வந்து மிஷின்ஸ்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எது சரி எது தவறு அப்படின்னு அதால் கண்டுபிடிக்க தெரியாது. பொய்யை வந்து அதால் கண்டுபிடிக்க தெரியாது. we can neither love nor pity nor forgive. மிஷின்ஸுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது, அதனால் இது அன்பாகவும் இருக்காது. ரெண்டாவது பிட்டி அப்படின்னா இரக்கம் காட்ட தெரியாது. அதே மாதிரி ஃபர்கிவ் அப்படின்னா மன்னிக்கவும் தெரியாது. இஃப் யூ மேக் அ ஸ்லிப், அதாவது சின்ன விஷயத்தில் நீ இந்த மிஷின்ஸை ஆப்ரேட் பண்ணும்போது தவறு செஞ்சால் கூட, இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்டிலிங் அஸ் யூ டை, நீ செத்துருவ அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த மிஷின்ஸை இயக்கும்போது ஒரு சின்ன கவனக்குறைவு கூட நம்ம உயிரை வந்து மாய்க்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சரி, அடுத்து தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ். அந்த மிஷின்ஸில் இருந்து வர புகை இருக்குது பார்த்தியா, அது வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு மேலே இருக்க வானம் கூட, ஹெவன்னா வானம், அதை கூட நம்ம வந்து பார்க்க முடியாத அளவுக்கு மறைச்சிரும், நம்முடைய கண்களை வந்து அது மறைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இட் வில் வேனிஷ் அண்ட் த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகெயின். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த புகை எல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். வேனிஷ் அப்படின்னா மறைஞ்சதுக்கப்புறம். ஸோ வேனிஷ் அப்படின்னா இந்த அப்படி மறைகிறது. டிஸப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி, முழுசாக மறைஞ்சு போகிறது, அதுதான் வேனிஷ். டிவி விளம்பரத்தில் கூட வேனிஷ் பார்ப்பீங்க, வேனிஷ் கரைகள்லாம் மறையும் அப்படின்னா இந்த மாதிரி மறைகிறது தான் வேனிஷ். அடுத்து
தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐ. ஸ்மோக் வந்து உங்கள் கண்ணில் இருந்து வானத்தையே மறைக்கும். ஆனாலும் அந்த ஸ்மோக் எல்லாமே மறைஞ்சு போனதுக்கப்புறம் மேலே இருக்க ஸ்டார்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து பிகாஸ், ஏன்னா ஃபார் ஆல் ஆர் பவர், எங்களுடைய எல்லா சக்தினாலேயும், எங்கள் சக்தி நிறையா இருக்குது, வெயிட் நிறையா இருக்குது, சைஸ் நிறையா இருக்குது. இந்த மிஷின்ஸ்க்கு எல்லாமே என்னதான் இதெல்லாம் இருந்தாலுமே we are nothing more than children of your brain. மனிதனுடைய மூளையினால தான் இந்த மிஷின்ஸ்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும், எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாலும், நாங்கள் மனுஷனுக்கு கீழே தான் இருக்கோம் அப்படின்னு இந்த மிஷின்ஸ் எல்லாம் சொல்லுது. இந்த போயம் வந்து மெமரி போயமாக நீங்கள் கண்டிப்பாக இதை படிக்கணும்.